ஹலோ! ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போறோம். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா, ஒரு கப் காஃபி எடுத்துட்டு ரிலாக்ஸிங்கா உட்காந்து பாருங்க. அண்ட் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னா, நான் கொஞ்சம் வெளியே தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் உங்கள வந்து ஆக்குபைடா வச்சுக்க முடியும். கொஞ்சம் வெளியில சுத்திட்டு இருந்தேன். உங்களுக்கு பேக்கிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நான் பேக்கிங் ஷாப்புமே போயிருக்கேன். அங்க வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அண்ட் ஃபுல்லா ஒரு கல்யாணம் எல்லாத்துக்குமே போயிட்டு கொஞ்சம் பிஸியா தான் போச்சு இந்த வீக்கெண்டு. நான் அது ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க வீக்கெண்ட் எப்படி போச்சு? உங்களுக்கு எங்க வெளிய போனீங்களா? இல்லையான்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஃபுல்லாவே ஆக்குபைடா ஒரு 2, 3 டேஸ் வந்து லிட்டரலா வந்து வெளியில தான் சுத்திட்டு இருந்தேன். ஸோ என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணேன்னு நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னோட பழைய விளாக்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் குக்கிங் விளாக்ஸுமே வரும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு விளாக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ சாட்டர்டே வந்து நான் கொஞ்சம் வெளியில போற மாரி இருந்துச்சு. ஸோ வெளிய தான் நான் வந்து சுத்திட்டு இருந்தேன். பட் நான் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் தான் எடுத்தேன். பிகாஸ் கொஞ்சம் க்ரௌடடா இருந்தா நான் எடுக்கவே மாட்டேன் சுத்தமா. ஸோ ஈவினிங் வந்துட்டு எல்லா பிளானும் சாட்டர்டே முடிச்சுட்டு, கொஞ்சம் பெட்ரோல்லாம் போட்டுட்டு ஈவினிங் டைம் சரவணா ஸ்டோர்ஸ் போனோம். பிகாஸ் என் ஃப்ரெண்டு கல்யாணம் வருது. அதனால ரிசப்ஷனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து அ லாஸ்ட் ஆப்ஷன் சாரீ. எதுவுமே கிடைக்கலன்னா சாரீ எடுக்கலான்னு. ஸோ சாரீ எடுக்க தான் போனோம். எங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். பாடியில இருக்குல்ல அங்க தான். செம்ம டிராஃபிக் வீக்கெண்ட்னால எங்களுக்கு பார்க் பண்ணவே ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஏன்னா வண்டி விடுறதுக்கு இடமே இல்ல லிட்ரலா. ஸோ கொஞ்சம் தேடி தான் வந்து பார்க் பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சாரீ செக்ஷன் போயாச்சு. ஏன்னா மற்ற எல்லா செக்ஷனும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் சாரீ எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். பட் 6th ஃப்ளோருக்கு வந்து பேக் பண்ணுறதுக்காக போனோம். அதனால் இந்த சாரீஸ் தான் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச கலெக்ஷன்ஸ் இல்லை. எனக்கு வந்து இந்த வயலட்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி இது கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. ஸோ இதே தான் எடுத்தோம். அண்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். இன்னும் நல்லா டார்க் மெரூன் கலர்ஸ் ஆர் க்ரீன் கலர்ஸ் ஆர் ப்ளூ அந்த மாதிரி எடுக்கணும்னு. எனக்கு இந்த ப்ளூவில் க்ரீன் அந்த மாதிரி கிடச்சா கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் இந்த க்ரீனு, ரெட்டு பின்னாடி இருக்குல்ல பிங்க் எல்லாமே பார்த்தோம். பட் அதில் இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ஏதாவது கலெக்ஷன் வேணும்னா சீரியஸாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் டி நகர் போனோம்னா ஒன் டே ஃபுல்லாக போகலாம். பட் எங்களுக்கு லாஸ்ட் மினிட் எனக்கு சண்டே ரிசப்ஷன்னா சாட்டர்டே தான் நாங்கள் போனோமே. அதனால் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்கல. இந்த சாரீ உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. பார்டர் கொஞ்சம் இன்னும் பளிச்சுன்னு இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் சாரீ எடுக்க போகிறேன்னா எப்படியும் டார்க் கலர்ஸ் தான் போவேன். எனக்கு லைட் கலர்ஸ் வந்து செட் ஆகாது. நிறைய பேருக்கு லைட் கலர்ஸ் நல்லாயிருக்கும். பட் எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து போயிட்டு இதான் ஃபைனலைஸ் பண்ணோம். கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு. லைக் 5th ஃப்ளோர் அந்த கிராசரி ஷாப்லாம் வந்து சுத்தமாக வந்து முடியல. ஸோ இது பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேக்கிங் ஷாப்லாம் வேறு போகணும்னு சொன்னா. சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மொகப்பேரில் இருக்க 360 பேக்கர்ஸ் 360 இருக்குல்ல. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். நீங்கள் ஹோம் பேக்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கும். மோல்டுலேருந்து எல்லாமே. நான் அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு சாட்டர்டே. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே, சண்டே கம்பேர் பண்ணும்போது சண்டே நைட்டு யாருமே இல்ல. எல்லாரும் தூங்கியிருப்பாங்க போல இருக்கு. லைக் ரிசப்ஷன் முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்தோம். செம்ம காலியாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தா இவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் எடுத்து போயாச்சு. ஸோ மல்பெரி பக்கத்தில் இருக்கும் ஓகேங்களா. பேக்கர்ஸ் 360 நீங்கள் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு போகணுன்னா சொல்லுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு மோல்டு, கப் கேக்கு பண்ணுறது, டின்னு எல்லாமே ப்ரௌனி டின்லேருந்து கப் கேக் டின்லேருந்து சீஸ் கேக்லேருந்து எல்லா டின்னுமே கிடைக்கும். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி தாங்க வாங்கணும். பிகாஸ் உங்களுக்கு டக்குன்னு வேணும்னா பக்கத்தில் இங்கே இருக்கும். இது வந்து அந்த மேலே வந்து ராப் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு ஓகேங்களா. அந்த போர்டுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. இந்த ஹார்டின் சீஸ் கேக் ஆர் ஒரு பேஸ்ட்ரி பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். சாக்லேட் எல்லாமே விலை ஏறிட்டே போகுது. அண்ட் தென் இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்க. இந்த சாக்லேட்லாம் 1350 அண்டு இதிலே வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ்லாம் வேணும்னா கன்ஃபார்மாக இது பண்ணுங்கள். காம்பவுண்டுமே இருக்குது. ஸோ ப்ரௌனீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பார்ட்டாக இது பண்ணாமல் நீங்கள் எல்லாமே இங்கேயே வந்து வாங்கலாம். வெனிலா எசன்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்ச மொகப்பேர் அண்ட் ஆவடியில் ஒரு கடை இருக்குது. நான் இன்னும் போய் பார்க்கல. பட் ஆவடியில் இருந்துச்சு. நான் போய் பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் நான் தனியாக போகிறேன். வீட்டுக்கு வந்து லிம்கா தான் குடிக்கிறேன். இது வந்து ஆஃபரில் எனக்கு ஹோம் சென்டரில் இந்த கிளாஸ் செட் கிடச்சிச்சு. கம்மியாகவே கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கிளாஸில் வந்து லிம்கா ஊற்றி குடிச்சிட்ருக்கேன். ஸோ சாட்டர்டே இப்படி தான் போச்சு. அண்ட் வந்து சண்டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே போச்சு. காலையில் எழுந்தோடனே வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போக வேலை இருந்துச்சு. ஸோ காலைல எழுந்தோடனே எனக்கு இந்த காலைல சன்ரைஸ் பார்க்குற அளவுக்குலாம் நான் வந்து சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சண்டே வேறு இல்லை. அதனால்
சூப்பரா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ரீசென்ட் டைம்ல என்னன்னு தெரியல ரொம்ப வெயில் அடிக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் சொல்றேன். அண்ட் வந்து கொஞ்சம் காலையில வந்து சாய் கிங்ஸ் போயிருந்தேன். ஒரு டீ அந்த மாரி குடிக்கிறதுக்கு. பட் எனக்கு வந்து சாய் கிங்ஸோட டீ பாய் டீ தான் ரொம்ப பிடிக்கும். பட் சாய் கிங்ஸ் தான் எங்கள் வீட்ல டக்குன்னு வந்து பக்கத்துலேயே இருக்கும். அதனால லஞ்சுக்கு வந்து பிரியாணி சாப்பிட போயிருந்தேன். பிரியாணி அண்ட் தென் வந்து இந்த எறால வந்து 65 மாரி சுத்தமா நல்லா இல்லங்க. இல்ல நான் வந்து ஹோட்டல் நேம்லேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிருவேன். எனக்கு சுத்தமா டேஸ்ட் பிடிக்கல. நான் அதனால யாருக்குமே மென்ஷன் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானம் எல்லா ஒர்க்கும் முடிச்சோனே கிளம்பியாச்சு. சண்டே ஈவினிங்க. பட் எந்த டிராஃபிக்குமே இல்ல. ஏன்னா, சண்டே எல்லாருமே வந்து வீட்ல வந்து டிவி பார்த்துட்டு ஃபேமிலியோட இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனோம். அவளது கொஞ்சம் லாங்கு. அவ வந்து நாங்க மேப் போடும்போது, கொஞ்சம் சும்மா இல்லாம ஷார்ட்கட் போட்டா ஈஸியா போயிடலாமேன்னு சொல்லி, ஒரு இருட்டான பாதையில கூட்டு போய் விட்டுடுச்சுங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா வந்து ஸ்ட்ரீட் லைட்டே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆளுங்களே காணோம். என்னடா நாங்க 7:30, 8க்கு போம்போதே இப்படி ஆயிடுச்சேன்னு பயத்திலே வரும்போது மெயின்ல தான் வரணும்னு நெனச்சோம். செம்ம ரஷ்ஷு. வீட்டுக்கு போறதுக்கும் டைம் ஆயிடும். ஏன்னா நாங்க போறதுக்கே 1 ஹவர் ஆச்சு. அதனால வந்து நாங்க வெறும் பீடா, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வாழ்த்திட்டு தான் கிளம்புனோம். சாப்பிடாம கிளம்பிட்டோம். எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ஏரியாவுக்கு வந்தபோது ஏன்னா நாங்க அவ்வளவா நைட்டு வந்து சுத்த மாட்டோம். சுத்துனாலும் வீட்டு பக்கத்துலேயே சுத்துவோமா, இது கொஞ்சம் லாங் 1 ஹவர், 2 ஹவர் கேப்லாம் இருந்துச்சுன்னா, நாங்க சீரியஸா வந்துட்டு சீக்கிரமா வரதுக்கு தான் பார்ப்போம். நாங்க அதனால மெயின் ரோட்லயே வந்ததுனால சீக்கிரம் வந்துட்டோம். நான் ஏன்டா ஷார்ட்கட் எடுத்தேன், தப்பான மேப் வந்து தப்பா கூட்டிட்டு போய் விட்டுடுச்சே, சுத்திட்டு போச்சு. நான் ஏன்டா ஷார்ட்கட் எடுத்தேன்னு ரொம்ப நேரம் நாங்க வர வழியில எங்களுக்கு தெரிஞ்ச ரூட் தான். ஐயோ! இப்படியே போயிருக்கலாமேன்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ செம்ம பசி. வீட்டுக்கு போனா சண்டே நைட்டு இருக்குமான்னும் தெரியல. சரி ஓகே போற வழியில வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிடலான்னு இருந்தேன். அதே மாரி வர வழியெல்லாம் வந்துட்டு டிராஃபிக்கே இல்ல. ஜஸ்ட்டு எங்க ஏரியால மட்டும் தான் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டும் டிராஃபிக் இல்ல. என்னடா நம்ம ஏரியால டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு KFC தான் வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிட்டோம். எங்களால சாப்பிடவே முடியல. கொஞ்சம் வேஸ்ட்டா தான் போச்சு. அண்டு சாக்கோ லாவா கேக் வந்து சூடா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த விங்ஸ்லேருந்து எல்லாமே. பர்கர்லாம் சுத்தமா சாப்பிடவே முடியல. ஏன்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ற மாரி இருந்துச்சு. பெப்சி மட்டும் நல்லா இறங்குச்சு. அது ஏன்னே தெரியாது. எவ்வளோ கோல்டா இருந்தாலும் பெப்சி மட்டும் சூப்பரா இறங்கும் எனக்கு. அண்டு டெசர்ட் இல்லாம எனக்கு முடிச்சா பிடிக்காது. அதனால டெசர்ட் வாங்கியாச்சு. நான் டெசர்ட் லவர். எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கெல்லாம் சுகர் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ட்ரையும் பண்ணி பார்த்தாச்சு. எதுவும் ஆகல. ஸோ KFC வந்து எங்க ஏரியால இருக்க KFC நான் போனேன். அண்ட் சண்டேஸ்லாம் ரொம்ப டேஸ்டியாவே இருந்துச்சு. அது ஏன்னே தெரியல. நான் ரொம்ப நாள் கழிச்சு KFCல சாப்பிட்றேன். ரொம்ப மாசங்கள் 5 மாசம் கிட்ட இருக்கும் நான் KFCல சாப்பிட்டு. எனக்கு அதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் போணும்னு. என் அவுட்ஃபிட் காட்டலல. இதான் நான் என் அவுட்ஃபிட்டு. இது ஒரு 2, 3 இயர்ஸ் பிஃபோர் என் பர்த்டேக்கு எடுத்த அவுட்ஃபிட். வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி செம்மையா வரைஞ்சிட்டு இருந்தா. ஸோ சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவள சேனல் ஆரம்பிக்க சொன்னா அவ ஆரம்பிக்க மாட்டா. அவ அப்படிதான். ஸோ முடிச்சுட்டு நைட்டு வந்து கொஞ்சம் வந்து நெறைய சாமான் இருந்துச்சு. மம்மி வந்து காலையில வந்து கொஞ்சம் பூஜைலாம் பண்ணுவாங்களா. ஸோ நான்வெஜ் வேற சண்டே. ஸோ நைட் வந்து நான் போனோனே தேய்ச்சுட்டு தூங்குறது மட்டும் தான் பிளானு. தேய்ச்சு வச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோனே கடகடன்னு ஒரு ஸ்பீட்ல தேய்ச்சுட்டேன். நைட்டு அந்த டைம்ல 11 மணிக்கு தேய்ச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீக்கெண்ட் செமையா போச்சு. நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில வந்துட்டு கூழ் காய்ச்சினாங்க. ரொம்ப நல்லது. நீங்க கன்ஃபார்மா கூழ் குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஹீட் ஆகுறதுக்கு அதுக்கும் நீங்க கன்ஃபார்மா குடிங்க. ஸோ குடிச்சிட்டு செம்ம தூக்க கலக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு காலையில செம்ம இதுவா இருந்துச்சு. ஸோ நான் நல்ல வேளை நேத்து நைட்டே கொஞ்சம் வேலை செஞ்சேன். அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அண்ட் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா, ஒண்ணு மோர் குடிங்க. இல்ல கூழ் நல்லா கரைச்சு குடிங்க. அது 2மே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸா இருக்கும். ஸோ நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் பதிலா இது சாப்பிட்டுட்டேன். அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா இன்டேக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் இன்டேக் பண்ணிக்கிறேன். அதுவும் இந்த சீசனுக்கு சீசன் ஒரு ஒரு ஃப்ரூட் இருக்குல்ல, அதெல்லாம் கன்ஃபார்மா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. கோல்ட் பிடிக்க தான் செய்யும். பட் கன்ஃபார்மா சாப்பிடுங்க. அப்போ மிஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் வந்து நான் டிஃபன் சாப்பிடாதனால லஞ்சுக்கு வந்து நான் பூரி வச்சுக்கிட்டேன். ஒரு 3 to 4 பூரி, உருளைக்கிழங்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷனு. ரைஸுமே நான் நைட்டுக்குள்ளே சாப்பிட்டுருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. அண்டு நான் கொஞ்சம் கோவில் போயிருந்தேன். ரொம்ப நாளாச்சு கோவில் போயின்னு சொல்லிட்டு. செம்ம வெயிலுங்க கோவில் போகும்போது. போயிட்டு விளக்கேத்துறது எங்கள் மம்மி சொல்லுவாங்க, இந்த டைமில் உனக்கு நேரம் சரியில்லைன்னா ஏத்த சொல்லுவாங்க. அது அவங்கவங்க பிலீஃப் பொறுத்து. எங்கள் மம்மி சொன்னா நான் ஏத்துவேன். அதனால. அண்டு போகிற வழியில பார்த்தீங்கன்னா, இங்க கரண்ட் கம்பி மேல ஒரு கார் எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. பாவம் அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, நாய் குறுக்கால வந்துருச்சு. ஸோ சேஃபா டிரைவ் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாவே போங்க. அதனால அந்த ஏரியாவுக்கு ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாம இருந்துச்சுங்க. பாவமா இருந்துச்சு. ஸோ
பத்திரமா சேஃபா டிரைவ் பண்ணுங்க யாருவா இருந்தாலுமே. அண்ட் முடிச்சாச்சு. இப்படி தான் என்னோட வீக்கெண்ட் வந்து செம்மையா போச்சு. நான் மோஸ்ட்டா வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸாவது கோயில் போணும்னு நெனைப்பேன். எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ஜாலியா இருக்கும் அதனால. அண்ட் ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. அதனால வந்து நைட்டு வந்து நல்லா காரமா பாஸ்தா ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டு இருந்துச்சு. கொஞ்சம் பெப்பர், மிளகாத்தூள்லாம் போட்டு காரமா பாஸ்தா, ஒயிட் சாஸ் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் எனக்கு காரமா வேணும். அதனால இந்த பாஸ்தா பண்ணிட்டேன். எங்க வீட்ல எப்பயுமே பாஸ்தா ஸ்டாக்ல இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால. ஹோப் நீங்க லாஸ்ட் வீக்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த விளாக் உண்மையா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அடுத்த விளாக்ல கன்ஃபார்ம் மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் சேஃபா இருங்க. ஓகேங்களா? பாய்.